இட்லி மாவு இல்லாத நேரத்தில் இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய தோசை ரெசிபி பார்க்கலாம். இது செய்யறதுக்கு 1 கப் அளவுக்கு ராகி மாவு, 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு, 1/4 கப் அளவுக்கு ரவை எடுத்து வச்சுருக்கேன். எல்லாம் ஒரே கப்லேயே அளந்துக்கலாம். எந்த கப்பால் நம்ம கேழ்வரகு மாவு எடுக்கிறோமோ அதே கப்பால் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு, 1/4 கப் அளவுக்கு ரவை, தேவையான அளவுக்கு உப்பு, 1 ஸ்பூன் சீரகம் எல்லாத்தையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மாவு நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா தண்ணியாக கரைச்சிக்கலாம். தோசை மாவோட கொஞ்சம் தண்ணியாக கரைச்சிக்கலாம். அது ஊறணும். ஒரு அரை மணி நேரத்துலேருந்து முக்கால் மணி நேரம் வரைக்கும் அது நல்லா ஊறலாம். அதனால் கொஞ்சம் தண்ணியாக கரைச்சி ரவை நல்லா ஊறி வர வரைக்கும் நம்ம இது அப்படியே ஒரு 1/2 அன் ஹவர் அப்படி இந்த அளவுக்கு தண்ணியாக கரைச்சி அப்படியே வச்சிடலாம். இப்போது ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒரு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கலாம். ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக இது நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவில் சேர்க்க போகிறோம். அதனால் லைட்டாக வதக்கிக்கிட்டால் போதும். இப்போ ஒரு கேரட்டை நல்லா துருவி வச்சுருக்கேன். தோல் சீவிட்டு அந்த கேரட்டை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் கொஞ்சம் லைட்டாக ரெண்டுத்தையும் சேர்த்து வதக்கி எடுத்து நம்ம மாவில் சேர்த்துக்கலாம். இன்னும் நல்லா வெங்காயம் கேரட்லாம் சேர்த்து செய்யும்போது இன்னும் நமக்கு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். கேரட்டை சேர்த்துக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். லைட்டாக இந்த வெங்காயத்துக்கும் கேரட்டுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு, ஒரு சிட்டிகை அளவுக்கு மட்டும், ஆல்ரெடி நம்ம மாவில் உப்பு சேர்த்தாச்சு. இதில் நம்ம சேர்க்குற காய்க்காக ஒரு சிட்டிகை அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு கேரட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அப்படியே கொஞ்சம் லைட்டாக கலந்து விட்டுக்கிட்டால் போதும். ரொம்ப வெந்து வரணும்னு அவசியம் இல்லை. நம்ம இதை தோசை மாவில் சேர்த்து தான் ஊற்ற போகிறோம். அதனால் லைட்டாக வதக்கிக்கிட்டால் போதும். வெங்காயமும் கேரட்டும் நல்லா ஓரளவுக்கு வதங்கினதும் இதை நல்லா கொஞ்சம் ஆற வச்சுட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவோடு சேர்த்துக்கலாம். நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். நமக்கு மாவு இட்லி மாவு இல்லாத நேரத்தில் டக்குன்னு செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு கேரட் வெங்காயம்லாம் நல்லா வதங்கிருச்சு. இது அப்படியே கொஞ்சம் ஆறுனதும் நம்ம தோசை மாவில் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நல்லா கலந்து விட்டுட்டு இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊறட்டோன்னு. ஆல்ரெடி மாவு அரை மணி நேரம் ஊறிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் நம்ம மாவு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் கேரட்லாம் ரெடி பண்ணிவிட்டு இப்போ வெங்காயத்தை வதக்கி இதில் நம்ம ஆட் பண்ணியாச்சு. இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம சட்னிக்கு ரெடி பண்ணிக்கலாம். நல்லா கலந்தாச்சு. இதை அப்படியே மூடி வச்சிடலாம். இதுக்கு சூப்பரான ஒரு சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா காஞ்சதும் 2 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் 3 வரமிளகாய், மிளகாய் நல்லா பொரிஞ்சதும் பெரிய சைஸ் வெங்காயம் 3 வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது வதக்கிறதுக்கு தான். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 6-7 பல் பூண்டு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நம்ம இந்த சட்னி சேர்த்து சாப்பிடும்போது இந்த தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. எந்த சட்னி வேணாலும் இது கூட நம்ம வச்சு சாப்பிட்லாம். தேங்காய் சட்னி, வேர்க்கடலை சட்னி, தக்காளி சட்னி எல்லாமே நல்லாயிருக்கும். 3 பெரிய சைஸ் தக்காளி, நல்லா பழுத்த தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி தோல் பிரிகிற அளவுக்கு வதங்கினா போதும். அது வரைக்கும் வதக்கிக்கலாம். சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா வதங்கினதும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுக்கலாம். நமக்கு சூப்பரான சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ சட்னி தாளிக்கிற கரண்டி வச்சுட்டு
2 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பிலை போட்டு தாளித்து நம்ம சட்னியில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நமக்கு சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ தோசை ஊற்றிக்கலாம். இப்போ மாவு சூப்பராக ரெடியாக இருக்குது. நல்லா ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு தோசைக்கல் வச்சுருக்கேன். கல் நல்லா காஞ்சதும் தேவையான அளவுக்கு மாவு எடுத்து நம்ம தோசை ஊற்றிக்கலாம். தோசை ஊற்றிட்டு ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் சுற்றி எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி திருப்பி போட்டுக்கலாம். சூப்பராக தோசை வந்துருச்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இதே மாதிரி நம்ம எல்லா தோசையும் ஊற்றி எடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்டான ஹெல்த்தியான இன்ஸ்டன்ட் தோசை ரெசிபி ரெடி ஆயிடுச்சுங்க. இதை நம்ம அரைச்ச தக்காளி சட்னியோடு வச்சு சர்வ் பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. எந்த சட்னி வேணாலும் இதுக்கு சூப்பராக இருக்கும். இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது கூட நம்ம வேர்க்கடலை சட்னியும் இல்லை தேங்காய் சட்னி எது வேணாலும் வச்சு சர்வ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.